Hey guys, welcome back to our channel. நான் உங்க மினி. ஸோ டுடே என்னோட கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போறீங்க for one of our life ஒரு ஸ்பெஷல் டேக்காக. உண்மைக்கு சொல்லணும்னா எல்லாரும் நினைப்பீங்க, யோசிப்பீங்க, என்னடா இது ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தானே, எதுக்கு இவ்வளோ அலப்பறன்னு. பட் எனக்கு அது அப்படி தோணலை. இது லைஃப்பில் ஒரு டைம் தான் ஒரு பொண்ணுக்கு வரும், ஒரு பையனுக்கு வைப்பான் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சில பேருக்கு தெரியலை, சுச்சுவேஷன் படி அது டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஒரு லவர்ஸாக இருந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம் இது, பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷன்னு. ஸோ நான் இன்னைக்கு எப்படி ரெடி ஆகுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் போகிறேன். உண்மைக்குமே டைம் ஆகிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டால் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடன்னு ரெடி ஆகணும். உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்க தான் போகிறேன். ஸோ டக்குன்னு ரெடி ஆகிற விதம் பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு, சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் எங்கள் மனோ அண்ட் மினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்கு ஒரு போகிற லைசன்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் லவ் மேரேஜ்னு சொன்னால் நார்மலாக ஒத்துக்க மாட்டாங்க. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, சில பேரண்ட்ஸ் ஒத்துக்கொள்வாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அப்படி எந்த பிரச்சனையும் வரலை. இது சரி வராது, இது பிரேக்கப் பண்ணுங்க அந்த மாதிரி வரலை. சொன்ன உடனே அவங்க வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணி கொண்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி நான் ரெடியாக போகிறது ஒரு க்ரீன் அண்ட் பாட்டில் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் சாரீ. அண்ட் என் ப்ளவுஸை காட்டினேன்னா இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்குது. பின்னுக்கு ஹார்ட் பேட்டர்ன் தான் வருது. வேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நிறையாவே எங்களோட இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் சீரீஸ் தான் வரும் எங்கள் சேனலில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே முகத்தை ப்ரெப் பண்ணி வச்சுக்கொண்டேன் ஃபஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக. கொண்டே கரட்டி போட்டுக்கிட்டேன். ஆனால் அதை அப்படி வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்து இயரிங்காக நான் இந்த கோல்டு இயரிங்ஸ் நான் கழட்டி கொள்கிறேன். ஏன்னா மேட்சிங் இயரிங் போட போகிறேன். ஸோ அதனால் இதை கழட்டி கொள்கிறேன். யாரும் யோசிக்க வேணாம், என்னடா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன். பட் இது வந்துட்டு எனக்கு ஸ்பெஷல். நான் முகத்தை ஆல்ரெடி ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவோம். இது வந்துட்டு வியானா பிராண்டில் மேட்டிஃபைங் லிக்விட் மேக்கப் ஃபவுண்டேஷன். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் லாங் லாஸ்டிங் ஒன்று. இதை தான் யூஸ் பண்ணுறேன். மற்றது வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெஸ்ட் பிராண்ட் ஒன்றுன்னு சொன்னால் வியானா பிராண்ட் நமக்கு எடுக்கலாம். இப்போ நான் பெருசாக ஃபவுண்டேஷன் யூஸ் போகிறது இல்லை. லைட்டான மினிமல் மேக்கப் தான், மினிமல் மேக்கப் லுக் தான் பண்ண போகிறேன். பட் இது என் ஸ்கின் டோனோட மர்ஜ் ஆகும். இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம், சரியா, ரொம்ப லைட்டாக இருக்குன்னு யோசிக்க வேணாம். இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின்னோட கரெக்ட் ஆகும். ரொம்ப லென்த்தியாக பேசுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை காய்ஸ். டைம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டால் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டக்குன்னு ரெடி ஆகணும். இந்த ஸ்பெஷல் டேக்காக தான் என்னோட ஃபர்ஸ்ட் வ்ளாகில் வீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது எனக்கு தோன்ற அளவுக்கு ஒரு விதமான என்கேஜ்மெண்ட்னே சொல்லலாம். எனக்கு இது மற்றவங்களுக்கு எப்படிங்கிறத விட நான் ஏன் இவ்வளோ இதை செலிப்ரேட் பண்ணேன்னா, எனக்கு வாழ்க்கையில் எங்கள் 2 பேருக்குள்ளே நிறையா பிரச்சனை வந்துச்சு 2 பேருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் தாண்டி இப்போ இன்றைக்கி இந்த நிலைமைக்கு, இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா அது எங்களோட லாயல்னால தான். ஸோ எல்லோரும் உங்கள் பார்ட்னருக்கு லாயலாக இருந்தால் எப்போவுமே
அவ்வளோதான் சொல்லிக்கொள்வேன். ஸோ டக்குன்னு இப்போ இவ்வளோ தான் நான் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு நிறைய யூஸ் பண்ண போகிறது இல்லை. கால் வந்துச்சு guys. ஸோ பேசிக்கிட்டு இருந்தது மறந்துட்டேன். டக்குன்னு இப்போ ரெடி ஆகுவோம். ஃபவுண்டேஷன் மினிமல் ஃபவுண்டேஷன் ஸ்கின் டோன் இப்போ மேட்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா, ரொம்ப ஒயிட்டாக இல்லை, ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணல, கணக்கான. அதுக்கப்புறம் இது செட் பண்ணிக்கொள்றதுக்கு மிஸ் ரோஸில் நம்பர் 1 சொல்கிற பவுடரை தான் எடுத்துக்கொள்கிறேன். பிகாஸ் என் கையில் இருக்கிறது இப்போதைக்கு இது தான். நான் ஓவராக மேக்கப் பண்ணுற பர்சன் இல்லை, பட் ஒகேஷனலாக பண்ணுவேன். அப்படின்னா நான் டெய்லி ரூட்டீனில் ஃபவுண்டேஷன் பவுடர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் இல்லை. டெய்லி ரூட்டீன்னு சொன்னால் என்னோட ஹிமாலயா க்ரீம், அடுத்து ஐலைனர், அப்புறம் லிப்ஸ்டிக், அவ்வளோதான் என்னோட டெய்லி பேசிஸில் இருக்கும். பட் இது ஒகேஷனலாக என் மேக்கப் டிஃப்ரெண்ட்டாக. அதையும் போட்டு முடிச்சாச்சு. டக்குன்னு ரெடி ஆகுறேன் guys, கணக்கு எடுக்க வேணாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஐஷேடோ போடுறதுக்கு முதல்ல எங்கள் ஐப்ரோஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஐப்ரோஸ் வரைய போகிறது இல்லை, என் டார்க்காக தான் இருக்குது. ஸோ இப்போ பவுடர் பட்டு தானே இருக்குது. ஸோ அந்த பவுடரை ரிமூவ் பண்ணிக்கொள்ளும். அப்போ அது என்னோட அந்த ஒரிஜினல் கலர் வரும். அதனால அந்த பவுடர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்காக மெஹந்திலெல்லாம் போட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இது ஸ்பெஷல். மற்றவங்க இருக்காங்க, இது ஒரு ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் தானே, எதுக்கு இவ்வளோ ரெடி ஆகணும். பட் லைஃப்பில் ஒரு தடவை தான் வருது guys. ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அழகாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா ஐஷேடோ போட போகிறேன். நியூட் ஷேட்ஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் ஷேடையும் அதுக்கப்புறம் ஷிமராக இருக்கிறதுக்காக லைட்டாக இந்த கோல்ட் ஷேடை மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். டக்குனுக்கு பூசிக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ப்ளஷ்ஷை விட ஃபிங்கர்ஸ் தான் ஈஸி. பட் நான் நேல்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணேன். பெருசாக ஷேடோஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை, லைட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். இந்த லைட்டாக யூஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஷேடோ கூட மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஏலும் இதை குறைச்சி கொள்றதுக்கு. அதுக்கப்புறம் ஷிமரி ஒன்று எடுத்துகிட்டு மிடில் பார்ட்டில் லைட்டாக போட்டுக்கொள்கிறேன். எனக்கு எப்போவுமே ஒரு டாலி லுக் ஒன்று தான் பிடிக்கும். டாலி லுக்குன்னா என் ஒரிஜினல் ஃபேஸாக இருக்கும், அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா லுக் ஒன்று தான் வேணும் எனக்கு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ அலப்பறவை. மற்றது நான் டெய்லி பேசிஸில் மேக்கப் போடுற பர்சன் இல்லாததுனால நான் ஒகேஷனாக இருந்தால் மேக்கப் சொல்கிறது நான் மிஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ லவ் மேக்கப்ஸ். அந்த டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணாததுக்கு ஒரே ஒரு ரீசன்னா பிம்பிள் வருது, அந்த ஒரு காரணம்னால. அடுத்து இந்த ஐஷேடோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விலங்குதா நியூடாக இருக்குது. ப்ளஷ்ஷை போடுறதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவோம்? ஓகே, இந்த ஆரஞ்சு இந்த பிங்கை மிக்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட நிறையா மேக்கப் ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் மேக்கப் பண்ணுவேன்.
சில பேர் இருக்காங்க இந்த விஷயத்தில் நிறைய ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸோ நான் பண்ணுறதெல்லாம் பார்த்து இதை ட்ரை பண்ணாமல் அவங்க பண்ணுறதை பார்த்து ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ஒரு வேலையாக இருக்கிறப்ப தான் அதுவும் ஒரு நான் தான் எங்களோட மெயின் கேரக்டரு. ஆனால் எனக்கே வேலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு இப்போ அப்பா கால் பண்ணார். இப்போ என்னத்தை பேசிக்கிட்டேன்னு திருப்பி மறந்துட்டேன். கோவம் தான் வருது எனக்கு, கொஞ்சம் கூட மாதிரி தோணுது. ஸோ அதனால திரும்ப என்ன போட்ட பவுடரை எடுத்து அதை கொஞ்சம் மினிமல் பண்ணி கொள்கிறேன். அடுத்து எனக்கு பிங்கியாக எனக்கு பிடிக்கும். ஸோ உங்ககிட்ட லைட்டாகவும் உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் அப்ளை பண்ண. இப்போ நான் ஓகே. நெக்ஸ்ட்டு மேக்கப்பு முடிய போகுது காய்ஸ். அடுத்து ஐலைனர். நான் லிப்ஸ்டிக் போடும்போது லிப் பாம் போட்டு பர்சன் இல்லை, பட் நைட் ரூட்டீனில் ரெகுலராக லிப் பாம் போடுவேன். பிகாஸ் நான் இப்போ போடாததுக்கு ரீசன் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, லிப் பாம் போட்டதுக்கப்புறம் என் ஃபேஸ் வந்துட்டு லிப்பில் லிப் பாம் போட்டதுக்கப்புறம் நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த லிப்ஸ்டிக்கில் கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடுது. நான் போடுறப்ப இருக்கிற கலர் இல்லை, அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ நான் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் யூஸ் பண்ணுற பர்சன் இல்லை. பட் அது நல்லது இல்லை, நான் யூஸ் பண்ணலை, எனக்கு பிடிக்கலை. இப்போ நான் ஐலைனரை போட்டுக்க போகிறேன். ஃபோனை பார்த்து போட இல்லாது கண்ணாடி பார்த்து போடுறேன். ஒரு கண்ணு டன். அடுத்த கண்ணு வித்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது போடணும். அதுதான் இருக்கிற பெரிய டாஸ்க். ஏன்னா இப்போ ஐஷேடோ அது இது எல்லாத்தையும் போட்டுருக்குன்னா அழிச்சலிச்சும் போடல. அது கடவுளே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஐலைனர் இஸ் டன். சரி, இதுக்கு இது 100% கரெக்ட் இல்லை, பட் ஓகே. அடுத்து நம்ம காஜல் போடணும். காஜல் எங்கே வச்சேன் காய்ஸ் இருக்கு. இது வந்துட்டு லாக்மே பிராண்டில் நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் உங்களுக்கு தெரியுமே, வியானா பிராண்டில் லிக்விட் ஐலைனர். இது லாக்மே பிராண்டோடது. இட் இஸ் மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இல்லை, இஸ் மச் ப்ரூஃப். ஸோ கண்ணக்கீழே மை போட்டுது. கண்ணுக்கு மையலுக்கு, முகத்துக்கு க்ளோ அழகு. இருக்கிற டென்ஷன் பார்த்தலன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்தால் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் ரெடி ஆகணும்னு நானுமே சர்ச் பண்ணேன். அதனால தான் நான் இந்த வீடியோ கொண்டு வரேன். ஏன்னா சர்ச் பண்ணதுக்கு ஒரு வீடியோ கூட ஒழுங்காக வரலை, அதனால தான். ஸோ மையவும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மஸ்காரா தான் போடணும். என்னென்னாங்க சேர்ந்த ஐப்ரோவில் அந்த டார்க் ஃபவுண்டேஷன் வந்துட்டு இன்னும் போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பர். ஓகேண்ணா, ஓகே. நான் எதை வச்சு அழைக்கிறேன் தெரியுமா? லிப் பாம் வச்சு. ஏன்னா இப்போ எனக்கு தண்ணி எடுத்துட்டு
வரதுக்கு போகிறதுக்கு ஏலா பிகாஸ் நான் அந்த ஸ்கர்ட்டுக்கு தான் இந்த ஷர்ட் உடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுவுமே மனோட்டு தான். என்கிட்ட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது மேக்கப்போ எல்லாமே மேலே தூக்கி காட்டுறது தான் இருக்குது. ஸோ அதனால அவளோடது உடுக்கிறேன். பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து நம்ம மஸ்காரா பண்ணுறோம். ஐ திங்க் இது காலி, இதுவும் காலி. இது ரெண்டு தான் இருக்குது. புதுசாக வாங்க மறந்துட்டேன். மேனேஜ் பண்ணிருக்கேன். என்ன செய்ய. இது வந்துட்டு மஸ்காரா. இது லென்த்தி மஸ்காரா ப்ரஷ் இருக்குது. ஸோ அதுக்கு ஐலைனரில் போட்டு எடுப்பேன். இது முடிஞ்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஐலைனர் புதுசாக வாங்கினேன். ஐலைனர் இது அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். இதில் போட்டு எடுத்துட்டு இதை நான் என் கண்ணுக்கு இதுவாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். வேறு என்ன செய்ய, டக்குன்னு எக்ஸஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணி எனக்கு எதுனாச்சுன்னா இந்த மஸ்காரா அப்ளை பண்ணுறப்ப நார்மலாக எல்லா இடத்துலையும் படும். அதனால மிரட்டிட்டு போயிட்டு கண்ணுக்குள்ளே பட்டுச்சு. அப்ளை பண்ணணும், இல்லாட்டி முடிச்சு. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? சவுண்டாக பேச இயலாது, ஏன்னா நான் பிஸியாக இருக்கேன். மேல் லேஷஸில் இப்போ அடித்து முடிஞ்சு, இப்போ அப்ளை பண்ண முடிஞ்சு. இப்போ கீழே இதுதான் ரொம்ப டேஞ்சர். எனக்கு வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் பண்ணணும்னு ஆசை. பட் ஏற்கனவே எனக்கு கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. அதில் இது வேறையா? ஓகே, வெளியே கொஞ்சம் பட்டுச்சு. அடுத்து லிப்ஸ்டிக். லிப்பை தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதோட என்ன மேக்கப் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ லிப்புக்கு நான் உலா பியூட்டி பிராண்டோட லிப்ஸ்டிக் பென்சில் தான் எடுத்திருக்கேன். இதில் கலர் தெரியல, இருந்து டார்க் மெரூன் ஷேடும். இப்போ இதில் லிப் லைனர் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ரிங் ஃபிங்கரை வச்சு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன லிப்ஸ்டிக் பியானோ பிராண்டில் ஸ்பைசி மோக்கா M12 ரெகுலர் லிப்ஸ்டிக் ஷேட் தான் கைஸ். எனக்கு இந்த ஷேட் பிடிக்கும். பட் டெய்லி நான் இந்த ஹாட் ரெட் லிப்ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி லிப் லைனர் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணேன். சரியா ஸ்மெச் ஆகிடுச்சு. இப்போ அதை வேறு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, லிப்ஸ்டிக்கை போட்டு அதுக்கப்புறம் மாதிரி என்ன பண்ணோம். நியூடாக இருக்கல. இதுக்கு க்ளோஸும் நெட் பண்ண நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட க்ளோஸ் இல்லை இப்போதைக்கு. காய்ஸ் சொல்ல மறந்துட்டேன், எங்களுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்லவே மறந்துட்டேன். இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. பட் பவுடர் எல்லாமே போச்சு. ஸோ பவுடரை கொஞ்சம் இல்லை அப்ளை பண்ணும். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஏதாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கா?
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி என்கிட்ட பெரிய பட்ஜெட் இல்லை. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, மேக்கப் இஸ் டன். இப்போ ஹேர் ஸ்டைல் போடணும், எக்ஸசைஸ் போடணும், சாரி வேர் பண்ணணும். ஹேர் ஸ்டைலும் போடுறதுக்கு முன்னாடி நான் சாரியை ட்ரை பண்ணிட்டு வரேன். One eternity later. ஓகே காய்ஸ், சாரி ட்ரை பண்ணி முடிச்சுட்டேன். ஃபேஸ் விட கணக்கெடுக்க நான் ஒரு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். தலையை சீவதான் போகிறோம். ஹேர் ஸ்டைல் போடணும். யோசிச்சு வச்சிருக்கேன். நெத்தி சுட்டியெல்லாம் இருக்குது. அன்னைக்கு வீட்டு வாங்கினது ஷாப்பிங் போயிட்டு செலெக்ஷன். ஸோ அதுதான் போடுவோம். அதுக்கு முன்னாடி தலையில் இருக்க சிக்கல் நைஸ் தான் சிக்கிறது. பட் கலர் சிக்கல். சாரி காய்ஸ், வீடியோ எடுக்கிறப்ப நான் பேசிக்கிட்டு தான் எடுத்தேன். பட் சவுண்ட் கேட்குது இல்லை. வாய்ஸ் சவுண்டை கூட ஆகிட்டும் பார்த்தேன், கூட்டிட்டும் பார்த்தேன். பட் ஆனாலும் கேட்குது இல்லை. ஸோ நான் செப்பரேட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நல்லா முடியல சிக் எடுத்துக்கொள்கிறேன் ஹேர் ஸ்டைல் போட்டுக்கொள்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பின்னிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது சரியாக வரலை. மாப்பிள்ளை வீட்டாலும் வந்துட்டாங்க. ஸோ அதனால அதை கழட்டி போட்டுட்டு என்ன பண்ணேன், ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைலாக போட்டேன். ஸோ பண்ணுற விதத்தை பாருங்கள். அதோட இந்த சாங்கை கேளுங்க. இந்த ஒரு சைடு எடுத்துட்டு பின்னரி நேல்ஸோடையில அதுதான் பிரச்சனை. ஏன்னு எனக்கு நேல்ஸ் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. அது கலருமா நம்ம பயம். லைஃப்பில் ஒரு தடவை தான் காய்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ அந்த வர டைமில் நம்ம அழகாக ரெடி ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே பார்ப்போம். ஓகே, இந்த பிரைட்ஸ் ஸ்டைலை கேன்சல் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் ஸ்டைல் போட போகிறேன். இல்லை கஷ்டம். இது ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. எப்பவுமே ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம சும்மா போடுவோம் தானே, அந்த டைமில் நல்லா வரும். மாமாக்குள்ள வீட்டால் வந்துட்டு ஓகே. நான் ஹேர் ஸ்டைல் போடுறதுக்காக யோசிச்சு வச்சிருந்த மாதிரி ரெடியாக டக்குன்னு எக்ஸசைஸ் போட்டுக்கொள்ளும். மை டிஷ் மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு என்ன
நான் நினைக்கிறேன் எனக்கு நெத்திச்சுட்டி ஆத்தாள் கொடுக்க போகுது. ஐயோ! சிக்கிச்சு. இந்த குட்டி ஸ்டார்ட் பண்ண போட்டேன். இந்த செயின், அதுக்கப்புறம் நெத்திச்சுட்டி, வளையலெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் ரெடி, பொட்டும் வச்சாச்சு. பார்க்குறதுக்கு உண்மைக்குமே தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கு. ஸோ கைஸ், நான் ரெடியாகி முடிஞ்சிச்சு. என் மேக்கப் நல்லா இருக்கா? என் ஸ்டைல் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஃபைனல் நான் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு யோசிச்சு வச்சுருக்கிறோம். மற்றது எங்கிட்ட இந்த வெட்டிங் சீரியஸ் எப்படியுமே ஒரு ஸ்டெப் கூட விடாமல் எங்கள் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலில் மனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சு, அப்போ தான் நாங்கள் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் பாய்.